இட்ஸ் அபவுட் சினிமால எந்த அப்படி ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வியானாவும் சுபிக்ஷாவும் வந்து ஒரு பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ வியானா வந்து ஆல்ரெடி இந்த பிக் பாஸை பற்றி பயங்கரமாக கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வந்து அவங்க இந்த வீட்டில் எப்படி இருக்கணும், ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்கணும், போக போக எப்படி மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பக்காவாக பிளான் போட்டு வந்திருக்க மாதிரி தான் இப்போ இவங்க பேசினதுலேருந்து வந்து புரிஞ்சுது. ஏன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. சுபிக்ஷா நீயும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நீ ஸ்ட்ராங்கில் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுபிக்ஷா சொல்கிறாங்க, நான் வந்து ஃபுட்டில் வந்து விளையாடலாமா, ஃபுட்டில் வந்து என்னால் விளையாட முடியும், நான் அதில் விளையாடிலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ அதை இப்போ பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழிச்சு பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு கேமை காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஃபேஸை காட்டு, ஒரே டைம் வந்து அப்படி காட்டிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா வந்து சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ வியானா வந்து அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கேம் பிளான் போல். ஸோ அதை வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இப்போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் இப்போது அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து வியானா வந்து சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஜே வந்து கண்டிப்பாக வந்து டாப் 5ல் வந்து இருப்பான். ஸோ கண்டிப்பாக அவன் டைட்டிலே அடிக்கிறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏன் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சனாக இருக்கான், எல்லா விதமான கண்டென்ட்டும் வந்து கொடுக்குறான். அதே மாதிரி சாங் பண்ணுறான், ஒரு க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணுறான், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக வந்து இருக்கான். ஸோ இப்போ அவன் வந்து செம பீக்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உள்ளே அவங்களுக்கு தோணுனதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சபரி பற்றி பேசும்போது, சபரி வந்து ஒரு டம்மி பாவா, சபரிக்கு வந்து ஒரு டைட்டில் ஆவறதுக்கு அந்த ஒரு குவாலிட்டி வந்து இன்னும் இப்போ வரையும் இருக்கிற அந்த ஒரு இதில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா திவாகரை வந்து கண்டிப்பாக 80 to 90 டேஸ் வந்து வச்சுருப்பாங்க, என்ன ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 80 டேஸ் வந்து பார்வதி வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சுபிக்ஷா வந்து இன்னும் நீ நிறைய பண்ணணும், ஸோ நீ வந்து இப்போது இருக்கிறதெல்லாம் பத்தாது, ஸோ இன்னும் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கனி வந்து 50 டேஸ் வந்து இருப்பாங்க, இல்லைனா கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே வந்து வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா 50 நாளில் அமுச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கானா வினோத் ஒரு 70 டேஸ் இருப்பார். அதுக்கப்புறம் கெமி வந்து கம்ருதீன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டாப் 6ல் வந்து வருவார். அது மாதிரி பிரவீன்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அமுச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிட்டு பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒவ்வொரு சீசன் டைட்டில் வின்னர் பற்றியும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. கேமராவை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ ஆரோவை பற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வியானா வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் வந்து கேம்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட எஃபர்ட் அப்கமிங் வீக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.